பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா நகர்ப்புறம் மையு 74 என்பது இந்திய அரசின் ஒரு திட்டமாகும். இது ஜூன் 25, 2015 அன்று தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் ஈடுபட முடியாத வர்த்தக பகுதிகள், இடபிள்யூஎஸ், குறைந்த வருமான குழு, ஏலாஇ, நடுத்தர வருமான குழு, ஏமாய்ஜி உள்ளிட்ட குடிசைப்பகுதி குடியிருப்பவர்களுக்கு நிலையான வீடுகளை வழங்குவதன் மூலம் நகர்ப்புற வீடுகள் பற்றாக்குறையை தீர்க்கிறது. பீகார் மாநிலத்தில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் பயனாளிகள் முதற்கட்ட உதவித்தொகையை பெற்றுள்ளனர். மாநிலத்தின் கிராமப்புற வளர்ச்சி அமைச்சர் சர்வன் குமார் 75, 29, 5 பயனாளிகளுக்கு ஆன்லைன் மூலம் முதல் தவணையாக நிதியை வழங்கியுள்ளார். ஒவ்வொரு பயனாளியும் 40,000 ரூபாய் பெற்றுள்ளனர். மொத்தமாக 301 ரூபாய் 18 பைசா கோடி வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 தவணைகள் 100 நாட்களுக்குள் வழங்கப்படும். கோவிட்-19 பெருந்தொற்றினால் நகர்ப்புற இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் ஏழைகள் கிராமப்புறங்களுக்கு திரும்பிச் செல்வதற்கான நிலை உருவானது. அவர்கள் குடிசைகள், ஒழுங்கற்ற குடியிருப்புகள், அங்கீகரிக்கப்படாத குடியிருப்புகள் அல்லது புறநகர்ப்புற பகுதிகளில் தங்குகின்றனர். இது வீட்டு வாடகை செலவை குறைக்கும் நோக்கத்துடன் செய்யப்படுகின்றது. எனவே அவர்கள் மலிவான வாடகை வீடுகள் தேவைப்படுகிறது. இந்த தேவையை கருத்தில் கொண்டு வீடமைப்பு மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா நகர்ப்புறம் மையு திட்டத்தின் கீழ் மலிவான வாடகை வீடுகள் ஐபோர்டேபிள் ரெண்டல் ஹவுசிங் காம்ப்ளெக்ஸஸ் ஏஆர்ஹெச் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது தொழில்துறை மற்றும் அந்நிய தொழில்துறைகளில் உள்ள நகர்ப்புற இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் ஏழைகளுக்கு கண்ணியமான, மலிவான வாடகை வீடுகளை அவர்களின் வேலை செய்யும் இடத்திற்கு அருகில் வழங்கி வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும்.